உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 23. இங்கே பார் சிந்து, நீ இப்போ இருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம். இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வந்தால் உன்னால் உன் மாமா கிட்டேருந்து தப்பிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே என்று சிந்துஜாவை சமாதானப்படுத்தினாள் லீலா. சிந்துஜாவின் அழுகை சற்று அடங்கியது. ஓகே சில், ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் என்று வாழ்த்தினாள் லீலா. தேங்க்ஸ் டி. அத்தையை பாத்தியா, எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் சிந்துஜா. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படாதே, தைரியமா இரு சரியா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். ஃபோனை திருப்பி ஷியாமிடம் கொடுக்க வருகையில் அவன் தன் அறையில் உள்ள லேண்ட்லைனில் தன் அன்னை விசாலாட்சியிடம் பேசிக் கொண்டிருந்தான். அம்மா, நான் சொன்னது போல் எல்லா ஏற்பாடும் செய்து விடுங்கள், நாங்கள் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்று கூறிக்கொண்டிருந்தான். சிந்துஜாவை பார்த்ததும், அம்மா நான் பிறகு அழைக்கிறேன் என்று விட்டு, என்ன கீர்த்தனா பேசி ஆயிற்றா என்று கேட்டான். என்று விட்டு ஃபோனை திருப்பி கொடுத்துவிட்டு தேங்க்ஸ் என்று கூறினாள். நமக்குள் எதற்கு தேங்க்ஸ் என்று அவன் சொன்ன குரலில் ஏதோ ஒளிந்திருப்பதைப் போல் உணர்ந்தாள். மீண்டும், முக்கியமான வேலை இருந்தால் அதை மட்டும் சீக்கிரமாக முடித்துவிடு, நாம் இன்று சீக்கிரம் வீடு திரும்ப வேண்டும் என்று கூறினான். அவளும் சரி என்று கூறிவிட்டு தன் வேலையை கவனிக்கலானாள். சிறிது நேரம் கழித்து ஷியாம் மீண்டும் சிந்துஜாவின் அறைக்கு வந்தான். கீர்த்தனா, இன்னுமா வேலை முடியல? போதும் போதும், மீதி வேலையை நாளை வந்து பார்க்கலாம், கிளம்பு என்று அவள் கையை தொட்டு எழுப்பினான். காரில் வழக்கம் போல் பின்னே ஏறச் சென்றவளை, காரின் பேக்டோர் லாக்காக இருக்கு, அதனால் முன்னாடியே ஏறிக்கொள் என்றான். அவள் தயங்கி தயங்கி ஏறி அமர்ந்தாள். காரில் அமர்ந்த பின்னர் அவள் எதுவும் பேசவில்லை. ஓரக்கண்ணால் அடிக்கடி அவளை பார்த்து கொண்டே வந்தான். திடீரென்று ஒரு டெம்போ குறுக்க வந்ததால் சற்றென்று வளைவில் திருப்பினான். எதிர்பாராமல் வேகத்தில் கார் திரும்பியதால் சிந்துஜா ஷியாமின் மீது மோத வேண்டியதாயிற்று. விழுந்த வேகத்தில் அவன் கன்னத்தில் அவள் உதடு பதிந்தது. சிந்துஜாவின் முகம் செந்தாமரையாய் சிவந்தது. ஷியாம் அவளை நமட்டு சிரிப்புடன் பார்த்தாள். ஷியாம் அவளை பார்க்க அவள் தர்ம சங்கடத்துடன் ஜன்னல் பக்கம் ஒட்டி அமர்ந்தாள். சரியாக 10 நிமிடத்தில் வீட்டை அடைந்தான். கீர்த்தனா, நீ முன்னாடி செல், நான் வருகிறேன் என்றதும் கீர்த்தனா மெதுவாக வீட்டினுள் சென்றாள். இன்று ஷியாம் நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமாக இருந்தது. அவள் கையை பிடித்து அழைத்து வந்தது, ஒருமையில் அழைத்தது என அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. வீட்டினுள் நுழைந்ததும் கீர்த்தனாவின் தலைக்கு மேல் பலூன் வெடித்து அவள் மீது பூக்கள் சிதறியது. அதிர்ச்சியில் அவள் விழித்து நிமிர்ந்து பார்த்தாள்.